Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. Friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டு அண்ட் ஹாட் கேக்டஸ் பிளான்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் மண்டே வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்னு என்னோடய லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீக் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வரனால இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதை போஸ்ட் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் நான் அதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் நம்ம வந்து இது வந்து ட்ரெஸ்ஸில் குத்துற மாதிரி சேஃப்டி பின் வந்து பின்னாடி ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 3 கலர்ஸ் ஆஃப் யான். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரலில் இருக்க அசோகா சக்ராவுக்கு வந்து வயலட் கலர் யான் எடுத்துருக்கிறேன். ஓகே, சாஃப்ரான் ஒயிட் அண்ட் க்ரீன் அண்ட் டார்க் ப்ளூ எல்லாம் வயலட். ஹூக் சைஸ் 3.0 mm. நெக்ஸ்ட் யான் நீடில். நெக்ஸ்ட் சிசர்ஸ். இந்த ஃப்ளாகை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸில் பின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சேஃப்டி பின், அதை ஒட்டுறதுக்கு வந்து ஒரு ஃபெவிக்விக் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. நீங்களே உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் பின் பண்ணுற மாதிரி ஃப்ளாகை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 5 minutes நம்ம பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட் பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. செயின் 13, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, நான் இது வந்து சின்னதாக நம்ம ட்ரெஸ்ஸில் பின் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால நான் இவ்வளோ செயின்ஸ் போடுறேன். செயின்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் நீங்கள் போடணுமோ போட்டுக்கலாம். லென்த் வந்து அவ்வளோ பெரிய ஃப்ளாக் கிடைக்கும். ரோவுமே உங்களுக்கு எவ்வளோ வேணும், ஃப்ளாக் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் வந்து எந்த டிஃப்ரெண்ட் சைஸஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 13 நீங்கள் வந்து 20 செயின்ஸ் போட்டிங்கன்னா ஃப்ளாக் வந்து நல்லா பெருசாக வரும். ஓகே, இதோட சின்னதாக வேணுன்னா நீங்கள் செயின்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செயின் 13 போட்டாச்சு. ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இது. ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ரவுண்ட் 1ல் வந்து ரோ 1ல் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஒவ்வொரு டைம் சிங்கிள் க்ரோஷே டில் எண்ட். ஓகே, ஸோ 1 பண்ணியிருக்கோம். இது 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு செயின் ஸ்கிப் பண்ணனால 12 செயின்ஸ் வந்து இருக்கும். எல்லா ரோஸ்லேயுமே 12 செயின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஃப்ளாக் எண்டு வரைக்குமே. ஓகே, ரோ 1 முடிச்சாச்சு. இப்போ ரோ 2க்கு வந்து செயின் 1 ரைட் சைடில் இருக்க அப்படியே லெஃப்ட் சைடுக்கு டேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ஹூக்லேருந்து இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையே நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 10 11 12th ஸ்டிச் இந்த கார்னரில் இப்படி பெண்டாக இருக்கும். 2 ஸ்டிச்சஸ்லையும் விட்டுட்டு 12. ஓகே, ரோ 2 முடிச்சாச்சு. 12 ஸ்டிச்சஸ். லாஸ்ட் ரவுண்ட் சாஃப்ரான் கலரில் செயின் 1 போட்டுக்கோங்க. ஒர்க்கை டேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் ஸ்டிச்சிலேருந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ரோ 3. ஓகே, ஒவ்வொரு கலர்ஸ்லேயுமே 3 ரோஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் சிங்கிள் க்ரூஷே நீங்கள் பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 11 லாஸ்ட்டாக 12
இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் யானை கிராப் பண்ண போகிறோம். ஓகே, ஒயிட் கலர் யானை கிராப் பண்ணியாச்சு. ஒயிட் கலர் யானை கிராப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் குரூஷே 1. டெய்லியுமே நீங்கள் சேர்த்தே ஒர்க் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 3 4 9 10 11 12. ஓகே, அகெயின் செயின் 1. ஒர்க்கை டர்ன் பண்ணி 2 மோர் ரோஸ்க்கு ரிப்பீட் பண்ணுங்கள். நான் முடித்தோன்னே க்ரீன் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஆரஞ்சை வந்து கட் பண்ணிக்கலாம். row 2 10 11 12. ஓகே, 12th one chain 1. ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின்லேருந்து பண்ணுங்கள். 1 2 row 3 லாஸ்ட் ரோ ஒயிட்டில். ஓகேவா, 3 எண்டில் வந்து காமிக்கிறேன். 11 12. ஓகே, 12 பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக க்ரீன் கலர் ஆனால் கிராப் பண்ணிக்கோங்க. இதுதான் செயின் 1. ஸோ ஒர்க் அப்படியே டர்ன் பண்ணிடுங்க. செயின் 1ன்னு போட வேண்டாம், ஏன்னா நம்ம செயின் 1க்கு பதிலாக தான் க்ரீன் கலர் யானை கிராஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் இதுலேயே 1 டைம் சிங்கிள் குரூஷே. ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ் பண்ண மாதிரியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். டெய்லியும் நம்ம சேர்த்து ஒர்க் பண்ணிட்டா நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிரும். 2 3 4. ஒயிட் யானை கட் பண்ணிக்கலாம். 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, செயின் 1. ஒர்க்கை டர்ன் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் குரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் இந்த row 2 ஓட எண்டில் வந்து காமிக்கிறேன். row 2 லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ். 11 12 12. இந்த இதை கட் பண்ணிக்கலாம். 12 செயின் 1 டர்ன் each stitches 1 time single crochet. row 3 last row. ஆரஞ்சில் 3 rows பண்ணோம், ஒயிட்டில் 3 rows பண்ணோம், இப்போ க்ரீனில் 3 rows பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். செயின் 1 போட்டு மட்டும் அப்படியே டர்ன் பண்ணிகிட்டே வாங்க. கலர் அட்டாச் பண்ணும் போது நமக்கு செயின் 1 போட தேவையில்லை. ஓகே, ஒன் லாஸ்ட் 12th one. யானை கட் பண்ணிக்கோங்க. யான் நீடில் வச்சு நம்ம ரிமைனிங் எட்ஜஸ் எல்லாம் தச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சென்டரில் இருக்கிற அசோகா சக்ரா பண்ணிடலாம். இதுக்கு வந்து டார்க் ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, செயின் 1. இந்த ரிங்குள்ளே 10 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே பண்ணணும். ஓகேவா, செயின் 1 போட்டாச்சு. ரிங்குள்ளே ஜஸ்ட் 10 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. 1
2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர் இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே இது பெரிய ஃப்ளாக் செய்கிறீங்கன்னா சர்க்கிளோட ரவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து 10 சிங்கிள் குரோஷே மட்டும் பண்ணிவிட்டு முடிக்கிறேன். இதே நீங்கள் பிக் ஃப்ளாக் பண்ணிங்கன்னா ரவுண்ட் 2 வந்து பண்ணணும். 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். அப்புறம் 1 டைம் சிங்கிள் குரோஷே, 2 டைம் சிங்கிள் குரோஷே அப்படின்னு நம்ம சர்க்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ளாகோட சென்டரில் இதை அட்டாச் பண்ண போகிறோம். பின்னாடி இருக்கிற டெய்லை வந்து முதல்ல நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சர்க்கிளுக்கு பின்னாடி இருக்க டெய்லை இந்த மாதிரி நல்லா டைட்டன் பண்ணிட்டா தெரியாது. அதே மாதிரி இங்கே இருக்க டெயில் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம்ல, அதையுமே இப்படி கொண்டு வந்து பக்கத்து ஸ்டிச்சில் இப்படி கொண்டு வந்து பேக் சைட் கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து இங்கேருந்து 1 2 3 4 5 முடிஞ்சிட்டு 6th இதில் இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் 5 இருக்கும். இப்போ நம்ம பேக் சைடில் இருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அப்படி தான் 1 2 3 4 5க்கு அடுத்ததில் இப்படி இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பேக் சைடில் நாட் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சேஃப்டி பின் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பின்னில் வந்து இந்த பேக் சைடில் க்ளூ பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸில் குத்திக்கலாம். எனி சைஸஸ், எனி ஷேப், எனி சைஸஸ், ஹைட் ஆர் லென்த் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எப்படி வந்து 3 rows பண்ணியிருக்கோமோ இதில் வந்து நான் 2 rows தான் பண்ணேன். உங்களுக்கே தெரியும் சைஸில் டிஃபர் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பை பை.